ஸோ டெய்லி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஈவினிங் ஸ்நாக்ன்றது என்ன எடுக்கிறோன்ட்டு. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது இட்ஸ் நாட் ஃபேர். என்னைக்கா ஒரு நாள்னா இட்ஸ் ஓகே, என்னைக்கா ஒரு நாள்னா கண்டிப்பாக இட்ஸ் ஓகே. பட் முடிஞ்ச வரைக்கும் டீப் ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோன்றது பெட்டர். நம்ம டயட்டில் இருக்கும்போது இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் ஒரு மீல் வந்து ஹை இன் ப்ரோட்டீன் எடுக்கிறதுலாம் எந்த யூஸும் பெருசாக இருக்காது. ஸோ உங்கள் த்ரூ அவுட் மீல், அதாவது கம்ப்ளீட் டே ஃபுல்லாக இருக்க எல்லா மீல்லையுமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்றது இட்ஸ் அ வெரி பிக் மேட்டர். யூ கோயிங் டு see another protein rich snack, that is bread omelette. நீங்கள் அதை வீட்லேயும் ட்ரை பண்ணலாம், வெளியும் ட்ரை பண்ணலாம். நான் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிறைய எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 4 eggs எடுத்திருக்கேன். 4 eggsல பார்த்தீங்கன்னா 3 எக் ஒயிட், ஒரே ஒரு எக் தான் வித் எல்லோ எடுத்திருக்கேன். ஆட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு வீட் பிரெட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேரிங் யர் மீல் ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் சம்திங் கிரேட் கைஸ். ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் பில்ட் ஆகும். பிரெட் ஆம்லேட்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் சம்திங் அ வெரி நியூ ரெசிபி. ஆனால் பார்ப்போம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 4 எக் இருக்குது. அதில் வந்து 3 எக் ஒயிட்ஸ், ஒரே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் டொமேட்டோ, ஹாஃப் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நீடட் அமௌண்ட் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக பெரி பெரி பவுடர். ரைஸ்க்கு நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல. உங்களுக்கு க்ரீன் சில்லியோட டேஸ்ட் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர். தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுற பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் வித் கம்ப்ளீட் பேன். இந்த வீட் பிரெட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ரஸ்க் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் அந்த பிரெட் ஆம்லெட். ஸோ திஸ் இஸ் மை ஸ்நாக் கைஸ். ஹை இன் ப்ரோட்டீன், ஈவன் டேஸ்டி. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு தான் ஐ ஸ்டார்டட் ரெடியூசிங் மை வெயிட் ஃப்ரம் 120 to 90. ஸோ இங்கேயும் ஐ கண்டினியூ தி சேம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டயட் அனுப்புங்க. ஸோ திஸ் இஸ் டே 13. எல்லா வீடியோஸும் பாருங்கள். என்னோட ஒர்க் அவுட், என்னோட டயட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த சீரீஸில் போஸ்ட் பண்ண பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸ் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.